இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக யுத்தம் பண்ண, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக யுத்தம் பண்ணவும் ரட்சிக்கவும் நம்மளோடு கூட நடந்து வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று வார்த்தை சொல்கிறது. இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய அந்த வேத பகுதியான 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது முதல் 4 வசனங்களிலும் ஆண்டவராகிய கர்த்தர் மூசையோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க உங்க சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படும் போது அந்த பெரிய ஜனங்களையும், அந்த பெரிய கூட்டமான ஜனங்களையும், ரதங்களையும், குதிரைகளையும் நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன், உங்களை வழிநடத்துகிற அந்த ஆசாரியன் ஜனங்களிடத்திலே பேச வேண்டும். வந்து ஜனங்களிடத்துல என்ன பேசணும் தெரியுமா? இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள் வரும்போது ஜனங்கள் மனமடிந்து போய்விடுவாரு. ஜனங்களுடைய இருதயத்திலே பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள், பல காரியங்கள் அவருடைய எண்ணத்திலே தோன்றும். ஆகவே பயந்து கலங்கி போய்விடக் கூடாது என்கிற எண்ணத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசாரியன் அங்கே போய் ஜனங்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறார். ஆகவே துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் தத்தளிக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவா. அவர் உங்களை ரட்சிப்பார். அந்த யுத்தத்திலே ஒரு விடுதலையை தருவார் என்று அந்த ஜனங்களை சொல்லி நீங்க திடப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த காலை வேளையிலே அதே வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமா யுத்தத்திலே நான் எப்படி ஜெயம் பெற போகிறேன் என்று பல போராட்டமான சூழ்நிலைகளிலே நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா, நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிறவரா இருக்கிறார். பயப்பட வேண்டாம், நம்முடைய இருதயம் தத்தளிக்க வேண்டாம், நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. அவ்வளவு நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியிலே அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராயவர் இருக்கிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமா எத்தனை பெரிய யுத்தங்கள் வந்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தத்தளிக்காதே, நீ திகையாதே, நீ கலங்காதே. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். ஏன்னா நான் ஜீவிக்கிறவன், நான் ஜீவாதிபதி, என்னால முடியாததென்று எதுவும் இல்லை. நான் சகலத்தையும் நான் செய்து முடிக்கிறவராய் நான் உனக்கு முன்பதாக கடந்து சென்று விட்டேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த காலவெளியில வாக்கு கொடுக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலைமைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது அவர்கள் அப்படியே வந்து விட்டார்கள். அங்கே அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது. இந்த சைடு பார்த்தா செங்கடல், இந்த சைடு திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் அவர்களை தொடர்ந்து பிடித்து வந்து நிற்கிறார்.
என்ன செய்வோம் என்று தத்தளித்து போன நிலைமை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. பயங்கரமான போராட்டத்தின் வழியிலே அவர்கள் சிக்கி நிற்கும் போது ஆண்டவர் அவர்களுக்காக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்க சும்மா இருப்பீர்கள், நீங்க பயப்படாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்க என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று வார்த்தையை கொடுத்தார் அல்லவா? அதே தேவன் தான் இந்த காலை வேளையில நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ண வல்லவரா, எல்லா சூழ்நிலைமையிலிருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவரா, ரட்சிக்க வல்லவராய் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மாத்திரம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. பாருங்க, தாவீதை குறித்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, கோலியாத்தை எதிர்த்தவன் போகிற போது அந்த கோலியாத்துடைய கையில பெரிய பட்டயங்கள், ஈட்டிகள் இருக்கிறது, பெரிய வலிமை இருக்கிறது, பெரிய இராணுவ கூட்டங்கள் இருக்கிறது. ஆனா தாவீது எதையுமே நம்பல பிரியமானவர்களே. ஒரு சின்ன தாவீது வெறும் 5 கூழாங்கல்களை மாத்திர தெரிந்து கொண்டு ஆண்டவரை தனக்கு முன்பதாக வைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறான் பிரியமானவர்களே. அவனோடு யுத்தம் பண்ண பட்டயமும் ஈட்டியும் நான் என்னிடத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன ஆண்டவர், நான் ஆராதிக்கிற என் தேவன் பட்டயமாகவும் ஈட்டியாகவும் என்னோடு இருக்கிறா. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார் அல்லவா? விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்தார் அல்லவா? ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா? இந்த காலை வேளையிலே அதே தேவன் தான் இந்த காலை வேளையிலே அவர்களுக்கு கொடுத்த வெற்றியை கொடுத்த தாவீதை அந்த யுத்தத்திலே காப்பாற்றின தெய்வம், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்த தெய்வம் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற வெள்ளம் போல சத்துரு நமக்கு எதிராக வந்தாலும் தேவ ஆவியானவர் நமக்காக கொடியேற்ற யுத்தம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிற தெய்வம். அவராலே நம்மில அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா? ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனத்திலே நம்முடைய தெய்வம் நம்ம மேல அன்பு கூறுகிறவர், அவராலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வல்லவர்களாயிருக்கிறோம். அதற்காக தானே அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ஜெயத்தை சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வம் என்பதை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, தாவீது சொல்லுகிற சங்கீதம் 56வது அதிகாரத்திலே, எனக்கு பயங்கரமான பயங்கள் இருக்கிறது, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் இருக்கிறார்கள், நாள்தோறும் தினமும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், தினமும் எனக்கு போராட்டம் தான், தினமும் எனக்கு போர்கள் தான், வாழ்வின பிரச்சனைகள் தான். ஆனா அந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே நான் பயப்படுகிற நாளிலே என் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை பார்க்கிற அந்த காலை வேளையிலே எத்தனை பேரால் அந்த அறிக்கையை சொல்ல முடியும்? வாழ்வில பயங்கள் இருக்கிறது தான் உண்மைதான், போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே நான் என் ஆண்டவரை நம்புவேன். என் ஆண்டவர் எனக்கு யுத்தம் பண்ணுவா, அவர் எனக்கு பெரிய ரட்சிப்பை தருவா, அவராலே நான் ஜெயம் பெற்றவளா இருக்கிறேன் என்று அறிக்கை செய்யணும் பிரியமானவர். அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாயிருக்கணும். நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், அத்தனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் நம்மோடு இருக்கிறார். பயத்தின் காரியங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு இந்த விசுவாச வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே அறிக்கை செய்வோம், முன்னேறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.